இன்றைக்கி நம்ம அஸ்வினி டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ காலையிலேயே அவ்வளோ பயபக்தியாக சாமி கும்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டோம், கிளம்பிட்டா. நாங்களும் ஹாஸ்பிட்டலும் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனது டாக்டர்ஸ் எல்லாம் ஜுவல்ஸையும் கழட்டி கொடுத்துட்டு வந்துருமான்னு சொன்னதும் அவளும் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு ஒரு கயிறில் கொம்பை கட்டி அதை தாலியை ரெடி பண்ணிட்டு இருந்தா. எங்கே நம்மள தான் கட்ட சொல்லலான்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். கட்சியில் பார்த்தா அவளே கட்டிக்கிட்டா. சரி முடிச்சா நம்ம பிள்ளைன்னு பார்த்தா அந்த 3 முடிச்சு அவங்க அம்மாவே போட்டுட்டாங்க. அதுக்குள்ளேயே உள்ளே இருந்து நர்ஸ் வந்து அம்மா சீக்கிரம் அம்மா டைம் ஆகிடுச்சுன்னு கூப்பிட்டாங்க. அதுலேயும் அதில் ஒருத்தங்க நீங்களாம் இங்கேயே இருங்க, எது இருந்தாலும் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க. நானும் நல்லா உத்து பார்த்தேன். அது என் பொண்டாட்டி தாங்க. அட பாவீங்களா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவளுக்கு ஒரு கொண்டைய போட்டு ஒரே ஒரு கிரீன் கலர் ட்ரெஸ் தாங்க தரல. அதை மட்டும் தந்தாங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலா இல்லை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலான்றது கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பரிதாபமாக இருந்தா. அதுவும் வந்துட்டு கடைசியில் தருவாங்களாம். நல்ல வேளை அதெல்லாம் நான் பார்க்கல. அதுக்கப்புறம் என் பையன் வந்தான் அவங்க அம்மாவை பார்க்க. அவனுக்கும் ஒரே ஷாக்குங்க. நான் பார்த்த மாதிரி தான் அவனும் பார்த்தான். ஆனால் அவன் அதெல்லாம் மறந்துட்டு புது பாப்பா வரப்போறான்னு சொல்லிட்டு ஒரே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவளையும் ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அம்மா பையனுக்கு முத்தம் கொடுக்க, பையன் அம்மாவுக்கு முத்தம் கொடுக்க ஒரே பாசமழை தான் போங்க. அதுக்கப்புறம் அவளையும் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க.